வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இப்போ ரோமன் ரிப்பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ட்ரையம்வர்ஸ்ன்னுவாங்க. அதாவது அவங்க தான் 3 பேரும் லீடர்ஸ் மாதிரி. அது 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி, அக்டோவஸ், அப்புறம் லெப்பிடஸ். இதில் மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, அவர் கிளியோபட்ராவோட அழகில் மயங்கி அவகிட்டேயே அவர் ஈஜிப்டில் இருக்கிறதுனால ரோமில் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துட்டு அவர் ஈஜிப்ட்லேயே இருக்கார். அவர் எந்த விஷயமும் செய்யாததுனால என்ன ஆகிடுதுன்னா, அவரோட பேர் இங்கே ரொம்ப கெட்டு போயிடுது. அவரோட 3ஆவது மனைவி ஃபுல்வியா அக்டோவஸ்க்கு எதிராக போட்டுட்டு அவங்க இறந்துடுறாங்க. இப்போ அக்டோவஸுக்கு என்ன ஆகிடுதுன்னா, செக்ஸ்டஸ், பாம்பே, மெனக்ராட்டஸ், அப்புறம் மெனஸ், இவங்க 3 பேர் கடல் கொள்ளைக்காரங்க மெடிட்ரேனியனில் இருக்காங்க. இப்போ இவங்களோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது கண்டிப்பாக ஆண்டனி வந்தாகணும். ஏன்னா அவரோட உதவியோடு தான் இவர் சண்டை போட முடியும். அதனால் அக்டோவஸ் ஆண்டனியை திரும்பி ரோமுக்கு வா அப்படின்றாரு. ஆனால் இப்போ ஆண்டனி இருக்கிறது ஈஜிப்டில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவில் கிளியோபட்ரா கூட. கிளியோபட்ராவுக்கு ஆண்டனியை அனுப்புறதுல மனசே இல்லை. அவர் சொல்கிறா போகாதேன்றா. ஆனால் ஆண்டனி சொல்கிறாரு, உன் மேலே தான் என் முழு கவனமாக இருக்குது, நீ தான் என் மனசில் இருக்க, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஆனால் ரோமில் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அவர் போயிடுறாரு. இப்போ இவங்க 3 பேரும் ரோமில் மீட் பண்ணி என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆண்டனிக்கும் அக்டோவஸ்க்கும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா ஆண்டனி எப்போ பார்த்தாலும் அலெக்சாண்ட்ரியா அதாவது ஈஜிப்ட்லேயே கிளியோபட்ராவில் இருக்கிறதுனால அக்டோவஸ் அவர் மேலே கோவமாக இருக்கார். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியன்றதுனால அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மன வேறுபாடு போகாததுனால அக்டோவஸோட ஜெனரல் அக்ரிப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டனி கிட்ட, நீ அக்டோவஸோட சகோதரனை ஆக்டோவியாவே திருமணம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பந்தம் இன்னும் நெருக்கமாகிடும், அதில் உங்கள் கருத்து வேறுபாடெல்லாம் போயிடும் போது ஆண்டனியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆண்டனியோட லெஃப்டினண்ட்டாக எனோபார்பஸ்க்கு நல்லா தெரியும் அக்டோவியாவில் கிளியோபட்ரா மாதிரி ஆண்டனியோட மனசை கவரவே முடியாதுன்னு. ஏன்னா கிளியோபட்ரா எந்த அளவுக்கு ஆண்டனியோட மனசை கவர்ந்துருக்கா, அவள் எப்படிலாம் நடந்துப்பான்றது எல்லாருக்குமே தெரியும். எனோபார்பஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் கண் கூடவே பார்த்துருக்காரு. அதெல்லாம் அக்டோவியாவில் செய்ய முடியாதுன்றதுனால இவர் நினைக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு சூட்சேயர் ஆண்டனி கிட்ட சொல்கிறாரு, நீ அக்டோவஸ் மாத்திரம் பகைச்சிக்கவே கூடாது, பகைச்சிட்டிங்கன்னா நீ தோற்றுடுவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஈஜிப்டில் கிளியோபட்ராவுக்கு ஆண்டனி அக்டோவியாவை திருமணம் பண்ணிக்கிட்டான்ற செய்தி வந்த உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் இந்த செய்தியை கொண்டு வந்த மெசஞ்சரையே அவள் பழி வாங்கிடுறாள். அதே சமயத்தில் அவளோட கோட்டியர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது பாரு அக்டோவியா உன் அளவுக்குலாம் அழகில்லை, அவள் ரொம்ப ஹோம்லியாக இருப்பாள், குள்ளமாக இருப்பாள், அவள் ப்ரோஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும், அவள் ஃபேஸ் ரவுண்டாக இருக்கும், அவள் தலைமுடி அழகாகவே இருக்காது, உனக்கு ஈடே இல்லை அவன் போது தான் கிளியோபட்ரா கொஞ்சம் சமாதானம் ஆகிறா. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் ஆண்டனி அவளை தேடின்னு வந்துடுவான் அப்படின்னு. ஏன்னா ஆண்டனியோட காதல் அவன் மேலே எவ்வளோ இருக்குன்றது கிளியோபட்ராக்கு நல்லாவே தெரியும். இப்போ சண்டைக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து செக்ஸ்டஸ், பாம்பே கூட பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கையே செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே சிசிலி, சார்டினியெல்லாம் வச்சுக்கோ, ஆனால் இங்கே கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் கொள்ளைக்காரங்களெல்லாம் நம்ம திருத்தி விட்டுடணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், அது ட்ரிபியூட்டாக எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். செக்ஸ்டஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் சரி இவங்க 3 பேரையும் பகைச்சிக்க முடியாது, இவங்க 3 பேரோட போரிட்டோன்னா நம்ம தோற்றுருவோன்றது அவனுக்கு நல்லா தெரியும். உயிரோடையும் இருக்க மாட்டாங்க, அந்த லெவலுக்கு அவங்க பவர்ஃபுல்லான ஆளுங்கன்றதுனால செக்ஸ்டஸ் ஒத்துக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமாக செக்ஸ்டஸ் ஒரு இடத்துலையே இருந்து சந்தோஷமாக இருக்காங்க. அக்டோவஸ் மாத்திரம் சீக்கிரமாக போயிடுறாரு, ஏன்னா அவர் குடிக்கல. இப்போ மெனஸ் என்ன சொல்கிறான்னா, செக்ஸ்டஸ் கையில் நீ பேசாமல் இப்போ எல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க, இந்த 3 பேரையும் கொண்டுட்டீன்னா நீ ரோமன் ரிப்பப்ளிக்கே அரசனாகிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் செக்ஸ்டஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை அது தப்பு, ஏன்னா நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு அப்புறம் இப்போ அவங்களை நம்பி தான் நம்ம கூட அவங்க இருக்காங்க, அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவன் அதுக்கு மறுத்துடுறான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஆண்டனி ரோம்லேருந்து புறப்பட்டு போகிறான், ஏத்தன்ஸ்க்கு போகிறான். அவன் ஏத்தன்ஸ் போன நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அக்டோவஸும் லெப்பிடஸும் செக்ஸ்டஸோட பண்ண அது உடன்படிக்கையை மீறி அவனோட போய் சண்டைக்கு போட்டுறாங்க.
இதை கேள்விப்பட்ட ஆண்டனி கோவம் வந்துடுது. ஏன்னா அவனோட முன்னிலையில் தான் உடன்படிக்கை நடந்தது. அப்போ இவனும் வார்த்தையை மீறின மாதிரி ஆகிடும். அதனால் ஆண்டனி கோவம் வந்துடுது. அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுறான்னா, ஆண்டனி வந்து நேராக வந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்துடுறான். வந்து அவனும் கிளியோபட்ராவும் ஈஜிப்டோட ரூலர்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டனி 3 ட்ரைம்பர்ஸில் ஒருத்தர் இல்லையா, அதனால் ரோமன் ரிப்பப்ளிக்கில் அவருக்கு இருக்கிற பங்குக்கு இவங்க 2 பேரும் அரசாள்ற மாதிரி அவன் பண்ணிடுறான். அதே மாதிரி அக்டோபஸ் கிட்ட அவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி செக்ஸ்டஸ் கையிலேருந்து இப்போ கேச்சிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த நிலம்லாம் என்னோடய பங்கு நீ தரலை. அதே மாதிரி லெப்டிபேஸும் ஏன்னா அக்டோபஸ் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கான். இனியும் ட்ரைமர்ஸில் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் கோவமாக இருக்கிறத வெளிப்படுத்துகிறான். அக்டோபஸ் சரி நீ கேட்குறது நியாயம் தான், நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் நீ செஞ்சது எனக்கு திருப்தி இல்லைன்றதை வெளிப்படையாக சொல்லிடுறான். இப்போ ஆண்டனி சரி நம்ம அக்டோபஸோட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால பேட்டிலுக்கு தயாராகிறான். அப்போது எனபர்பஸ் என்ன சொல்கிறாருன்னு ஆண்டனி கையில், நம்ம நிலத்தில் சண்டை போடலாம், ஏன்னா அங்கே தான் நீங்கள் வலிமையானவங்க. கடலில் போனோன்னா அக்டோபஸ் கையில் இருக்கிற கப்பல்லாம் லைட்டாக இருக்கும், அதனால் வேகமாக போகும். அதனால் அவனுக்கு இருக்கிற மாலுமிகளும் திறமையானவங்க. அதனால் அவன் கடலில் தான் அவன் ஸ்ட்ராங்கு, லேண்டில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்கு, நிலத்திலே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டனி என்ன சொல்கிறான்னா, இல்லை அக்டோபஸ் என்ன சொல்லியிருக்கான்னா, சேலஞ்ச் மாதிரி சவால் விட்டுருக்கான், என் கூட கடலில் மோதி என்னை கேச்சுப்பாருன்னு. அப்போ நான் இல்லை நிலத்தில் தான் பண்ணுவேன்னா அப்போ என்னை பலவீனமாக நினச்சிடுவான், அதனால் நான் கடலில் தான் சண்டை போடுவேன்னு. அப்போ கிளியோபட்ரா என்ன சொல்கிறாருன்னா, சரி என்னோட கடல் படையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் கடலில் அந்த போர் நடக்குது ஆக்டியமில், அது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் க்ரீஸில் இருக்குது. அப்போ கிளியோபட்ரா என்ன பண்ணிடுறான்னா, அவளோட 60 கப்பலையும் எடுத்துக்கிட்டு அவள் திருப்பி வந்துடுறா அவளோட இடத்துக்கு. அவள் போகிறத பார்த்த ஆண்டனி போர் நடக்கிறதையும் மறந்து தன்னுடைய மக்களையும் மறந்து அவன் பாட்டுக்கு திரும்பி கிளியோபட்ரா பின்னாடியே வந்துடுறான். வந்த அப்புறம்தான் அவன் உணர்றான், நம்மளுடைய காதல் நம்மளை எந்த அளவு கொண்டு வந்திருக்குது, எப்படிப்பட்ட அவமானத்தில் நம்ம இப்போ இருக்கோம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டுறான். ஆனால் அவள் மேலே அவனால் கோவப்படவே முடியல, அவளை உடனே மன்னிச்சிடுறான். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க. இப்போ அக்டோபஸ் ஒரு மெசஞ்சரை அனுப்புகிறான். கிளியோபட்ரா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஆண்டனி எங்ககிட்ட திருப்பி வந்துடு, நீயும் எங்கள் பக்கம் வந்துடுன்னு போது இவ தயங்கிட்டு அந்த மெசஞ்சர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட்டிஷாக பேசின்னு இருக்கும்போது ஆண்டனி அங்கே வந்துடுறான். அவளுடைய அந்த பழகிற முறையை பார்த்து அவனுக்கு ரொம்ப கோவம் திட்டுறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மெசஞ்சருக்கு சவுக்கடி கொடுக்க சொல்லி அமுச்சிட்டு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்றான். ஆனால் அவனால் கிளியோபட்ரா மேலே கோவப்பட முடியல, அவளை மன்னிச்சுட்டு இந்த வாட்டி அவனை சொல்கிறான்னா, சரி அக்டோபஸோடு நான் சண்டை போடுறேன், நான் நிலத்திலே சண்டை போடுறேன் அப்படின்றான். இப்போ அந்த போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஆண்டனி சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் தெரியுது. அது எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, காட் ஹெர்குலஸ் உங்களுடைய ப்ரொடெக்ஷனை அவங்க விலக்கிட்டது, அதாவது கடவுள் இனிமேல் உங்கள் பக்கம் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா எனபர்பஸ், இவர் தான் ஆண்டனியோட ரொம்ப நாளாக இருந்த ஒரு லெஃப்டினன்ட்டு. அவர் ஆண்டனியை விட்டு அக்டோபஸ் சைடுக்கு போயிட்டார். இப்போ ஆண்டனிக்கு இந்த மாதிரி அவர் செய்யும் போது அவர் மேலே கோவம் வந்திருக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போர் அவசரத்தில் அவரோட பொருள் எல்லாத்தையுமே இங்கே வச்சுட்டு போயிருக்கார். அந்த பொருளெல்லாம் ஆண்டனி எடுத்துகிட்ருக்கணும். ஆனால் ஆண்டனி அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பொருள் எல்லாத்தையும் எனபர்பஸ் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, இதெல்லாம் அவன் பொருள், இதெல்லாம் அவனோட சொத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடாரு. இதை பார்த்தோன்னே எனபர்பஸ்க்கு ஆண்டனியோட தாராள பெருந்தன்மை அவனுக்குள்ளே நம்ம எவ்வளோ விசுவாசமே இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றுணர்வு அதுலேயே அவன் மனசு உடைஞ்சி இறந்து போயிடுறான். ஆண்டனியும் போரில் தோத்துடுறாரு. அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் கிளியோபட்ரா தான் நினச்சிட்டு அவன் அவளை கொல்லணும், ஏன்னா நம்மளை எதையோ ஒன்று சொல்லி சொல்லி ஏமாற்றி அதுக்கப்புறம் நம்மளை கை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்லணுன்ற முடிவில் கோவத்தோடு போயிடுறான். கிளியோபட்ரா எப்படியாவது ஆண்டனியோட காதலை திருப்பி நம்ம அடையணும் அப்படின்றதுனால அவளுக்கு நல்லா தெரியும் ஆண்டனி பயங்கரமாக தன்னை விரும்புகிறான் அப்படின்றது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் அவன்கிட்ட ஒரு செய்தியை சொல்லுங்கள், அதாவது உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே அவள் தன்னை குத்திக்கிட்டா, அதாவது அவள் இறந்துட்டா, தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஆனால் கடைசியில் உங்கள் பேரை சொல்லிட்டு தான் செத்தான்றதை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போய் அவளோட மானுமெண்ட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி கேட்டோன்னே ஆண்டனி பதறி அடிச்சுன்னு ஓடி வருவான். அப்போ உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே அவளை பார்த்தாலே போதும் ஆண்டனி எல்லா கோவத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துருவான்னு தெரியும்.
ஆனால் அவளோட திட்டம் வந்து நடக்கலை. ஏன்னா அவன் நினச்ச மாதிரி ஆண்டனி வந்து பதறி அடிச்சுன்னு ஓடி வரல. அதுக்கு பதில் ஆண்டனி என்ன முடிவு பண்ணிடுறான்னா, கிளியோபட்ராவே இறந்துட்டானா இனிமேல் நான் வாழவே போகிறதில்ல, நானும் என் உயிரை விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கக்கூடிய ஈராஸ் கிட்ட வந்து அவன் சொல்கிறான், நீ என்னை குத்திடு, நான் இறக்கணும் அப்படின் போது ஈராஸ் என்ன சொல்லிடுறான்னா, என்னாலலாம் உங்களை குத்த முடியாது, உங்களை கொல்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுறான், அதுக்கு பதில் நான் என்னை குத்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் குத்திக்கிட்டு அவன் இறந்துடுறான். ஆண்டனிக்கு வந்து ஈராஸோடைய தைரியம், அந்த மன உறுதி, அந்த விஸ்வாசம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் இறந்துட்டப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல், சரி ஈராஸ் மாதிரி நம்மளும் வந்து கத்தியால் குத்தி இறந்துடலான்னு வந்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு உயிர் போல் பயங்கரமாக காயப்பட்டுடுது. பயங்கர வழியில் இருக்கும்போது தான் அவனுக்கு தெரிய வருது கிளியோபட்ரா வந்து உயிரோடு தான் இருக்கான்னு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தூக்கிட்டு போய் கிளியோபட்ரா கிட்ட விடுறாங்க. அவளுடைய கையிலேயே அவன் இறந்துடுறான். இப்போ ஈஜிப்ட் வந்து தோற்று போயிட்டதுனால கிளியோபட்ராவை வந்து ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து கைப்பிடிச்சிடுறாங்க. அவகிட்ட வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்தி எடுத்து குத்தி தற்கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் பொர்க்கிலஸ்ன்றவர் அவர்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்துடுறாரு. அங்கே அக்டோபஸ் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நான் வந்து உன்னை மரியாதையாக தான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் டாலபெல்லா வந்து கிளியோபட்ராட்ட சொல்லிடுறான். அக்டோபஸ் என்ன பிளான் போட்டிருக்கான்னா, இப்போ வந்து போரில் ஜெயிச்ச உடனே ஊர்வலமாக அவங்க ஜெயிச்ச பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட காட்டுவாங்களே, அந்த மாதிரி உன்னையை வந்து காட்டுறதுக்கு இருக்காங்கன்னு போது கிளியோபட்ராக்கு தெரிஞ்சிடுது. இனிமேலுக்கு அவளோட வாழ்நாள் முழுக்க இந்த ரோமன் ஸ்கேலில் அவள் எந்த மாதிரி ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது அதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவள் என்ன பண்ணிடுறான்னா, இந்த பூவிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாகம், பயங்கர விஷமாக இருக்கக்கூடிய நாகம், அது பேர் ஆஸ்பர். அந்த நாகத்தை வந்து மேலே வச்சு அதை கடிக்க வச்சு அவள் இறந்துடுறா. இறக்கும் போது நினைக்கிறா, நம்ம வந்து இறந்தப்புறம் கண்டிப்பாக ஆண்டனியோட போய் சேர்ந்துருவோன்னு. அவகிட்ட இருக்கக்கூடிய 2 மேட்ஸான ஈராஸ், சார்மியன் அவங்களும் இறந்துடுறாங்க. ஈராஸ் வந்து மனசுடைஞ்சு இறந்துடுறா. சார்மியன் வந்து கிளியோபட்ரா இறந்த 2 பூநாக்கத்தில் ஒரு நாகம் வந்து அவளை கடிச்சிடுது, அவள் இறந்துடுறா. அப்போ அக்டோபஸ் அங்கே வரான். வந்து எல்லா அந்த இறந்து போன உடம்புலாம் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா இப்போ இல்லாதனால அவன் தான் இப்போ வந்து ரோமோட ஃபஸ்ட்டு எம்ப்ரர். ஆனால் வந்து அவன் மனசுக்குள்ளே இவங்க மேலே தான் இருக்கக்கூடிய பரிதாபம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அவங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால அவங்களுடைய அந்த மரியாதையை காப்பாற்றுற மாதிரி ஒரு பப்ளிக் மிலிட்ரி ஃபியூனரல் அவங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறதோட இந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.